நீங்கள் டிராஃபிக் சிக்னலில் இருக்கீங்க, ரெட் லைட் இருக்குது, அப்பயும் நீங்கள் போகலாம். இது சுதந்திரமா? யாரும் உங்களை தடுக்கக்கூடாதா? தேட்டரில் உட்காந்துருக்கு படம் பார்த்துட்டு இருக்கீங்க, முன்னாடி சீட்டில் கால் போடுறீங்க, அது சுதந்திரமா? என் வீடு தானே, நான் என்ன சவுண்ட் ஒன்றும் வச்சுப்பேன். காலையில் 5 மணிக்கு எழுந்து சாமி பாட்டு போட்டு கேட்பேன், நல்லா சத்தமாக வச்சுப்பேன். இல்லை நைட்டு 12 மணி வரைக்கும் டிவி பார்ப்பேன் சத்தமாக வச்சு. என் வீடு தானே, இது சுதந்திரமா? லைப்ரரியில் உட்காந்து சத்தமாக பேசலாம், இது சுதந்திரமா? எங்க வேணா குப்பையா போடலாம், இது சுதந்திரமா? சுதந்திரம் என்பது என்ன? யாருக்கும் பிரச்சனை இல்லாம நான் ஒரு விஷயத்தை செய்யறேன், அது சுதந்திரமா? சரி, என் உடம்பு தானே, நான் என்ன வேணா சாப்பிட்றேன், என்ன வேணா குடிப்பேன், சிகரெட் பிடிப்பேன், என் உடம்பு தானே வீணா போகுது, இதுல யாருக்கு என்ன பிரச்சனை? இது சுதந்திரமா? என்ன வேணா சாப்பிடுவேன், எனக்கு கேன்சர் வந்தா என்ன, எனக்கு பிபி சுகர் வந்தா என்ன வேணா சாப்பிடுவேன், என் உடம்பு தானே, இதுதான் சுதந்திரமா? சுதந்திரம்னா என்ன? பிறர் தருவது தான் சுதந்திரமா? விடுதலை என்பது பிறர் உங்களுக்கு கொடுப்பதா? இந்தியாவுக்கு சுதந்திரம் கழிச்சு 75 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் சுதந்திரமா இருக்காங்களா? இப்ப உலகத்தில் இருக்க வார் எல்லாமே நின்று போச்சு. அப்ப எல்லா மக்களும் சுதந்திரமா இருப்பாங்களா? யுக்ரைன் வார் நின்று போச்சுன்னா யுக்ரைன்ல எல்லாரும் சுதந்திரமா சந்தோஷமா இருப்பாங்களா? ரஷ்யால எல்லாம் சுதந்திரமா இருப்பாங்களா? அமெரிக்கால இப்ப இருக்காங்களா? இஸ்ரேல் இருக்காங்களா? காசால இருப்பாங்களா? எது சுதந்திரம்? சுதந்திரம் என்பது யாரோ உங்களுக்கு கொடுப்பது கிடையாது. ஃப்ரீடம் இஸ் மை பர்த் ரைட், இது சரியா? சுதந்திரம் என்னுடைய பிறப்புரிமை, இது சரியா? சுதந்திரம் என்னுடைய பிறப்புரிமை, இது கரெக்டா தப்பா? சுதந்திரம் என்னுடைய பிறப்புரிமை சொல்வது தவறு. சுதந்திரம் இஸ் மை பேசிக் நேச்சர், ஃப்ரீடம் இஸ் மை அடிப்படை இயல்பு. ஃப்ரீடம் தான் உங்களுடைய அடிப்படை இயல்பு. அப்ப நீங்க ஆல்ரெடி சுதந்திரமா தான் இருக்கீங்க இப்பயும். ஆனா சுதந்திரத்தை வெளியே தேடிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு மனுஷனும் வெளியே சுதந்திரத்தை தேடினே இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, கையில வாட்சை கட்டிட்டு நான் டாய்லெட்ல வச்சனா, பாத்ரூம்ல வச்சனா, இல்ல ரூம்ல வச்சனா, ஆபீஸ்ல வச்சனா, எங்க வச்சேன்னு தேடிட்டே இருக்கு மாதிரி. ஒரு குட்டி கதை இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஒருத்தர் ஒரு நாள் பைக்ல போயிட்டு இருக்காரு, தனியா போயிட்டு இருக்காரு. இருட்டா இருக்கு, பைக்கோட லைட் வெளிச்சம் மட்டும்தான். தூரத்துல ஒரு அந்த தெருவிளக்கு பாக்குறாரு. தெருவிளக்கு எட்ட தெரியுது, ஒரு வெளிச்சம் இருக்கு, அங்க ஒரு மனிதன் இருக்க மாதிரி தெரியுது. சோ ரொம்ப நாள் டிராவல் பண்ணிட்டமே, அந்த ஆள்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு இவர் பைக்ல போறாரு. கிட்ட போய் பார்த்தா அவர் எதையோ தேடிட்டு இருக்காரு. என்னப்பா தேடுற அப்படின்னு கேட்டதுக்கு, நான் கையில விரல்ல ஒரு மோதிரம் மாட்டிருந்தேன், அதை வச்சு சும்மா விளையாடிட்டு இருந்தேன், தெரியாம கீழே போட்டுட்டேன், அதை இப்ப தேடிட்டு இருக்கேன். சரி நான் உனக்கு உதவி பண்றேன்னு இவரும் கூட சேர்ந்து தேடுறாரு. தேடி பார்த்து கிடைக்கல. அப்ப கேட்கிறாரு, ஏன்பா இந்த ரோடு தெளிவா இருக்கு, தர தெளிவா இருக்கு, எந்த ரொம்ப குப்பையும் இல்லை, மண்ணும் இல்லை, கல்லும் இல்லை, இங்க தொலைச்சிருந்தா கண்டிப்பா கிடைச்சிருக்குமே, நீ உண்மையா இங்கதான் தொலைச்சியா இல்ல தொலைக்கவே இல்லையா? அதுக்கு தொலைச்சவர் என்ன சொல்றாரு, நான் தொலைச்சது உண்மைதான், ஆனா இங்க தொலைக்கல, பக்கத்து தெருவில் தொலைச்சேன். அட பைத்தியக்காரா, அப்ப ஏன்டா இங்க வந்து தேடுறேன்னு அவர் கேட்கிறாரு. பைக்ல வந்தவர், பக்கத்து தெருவில் வெளிச்சம் கிடையாது, அதனால இங்க வந்து தேடுறேன் அப்படின்னு தொலைச்சவர் சொல்றாரு. இதாச்சும் பரவாயில்ல, அந்த ஆள் தொலைச்சான். நீங்க சுதந்திரம் என்பது தொலைக்கவே இல்லை, ஆனா தேடிட்டு இருக்கீங்க. இதுதானே வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் தேடிக்கொண்டே இருக்கிறார். இதுக்கு சுதந்திரம்னா என்னன்னு தெரியணும்ல. முதல்ல சுதந்திரம் என்பது உங்களுடைய இயல்பு, பேசிக் நேச்சர். ஆனா அந்த பேசிக் நேச்சரை கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல? அதுதான் கவர் பண்ணி வச்சிருக்கு. ஆரம்பத்தில் சொன்ன போது, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பல ஆண்டு வருஷமா சித்தர்கள், புத்தர்கள், ஞானிகள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்பயும் தன்னை அறிய முடியலையே. தன்னை அறிவது எப்படி? ஏன்னா கவர் பண்ணி வச்சிருக்கு. தன்னை அறியணும்னா என்ன பண்ணா, இந்த சிற்பி இருக்கார்ல, ஸ்கல்ப்சர், அவர் உட்காந்து யோசிக்கிறாரு. அவருக்கு மனசுல ஒரு சிலை தோணுது, இப்படி ஒரு சிலைய உருவாக்கலாம் அப்படின்னு தோணுது. இப்ப வெளியே போய் ஒரு பெரிய பாறையை பார்க்கறாரு. அந்த பாறையில அவர் நினைச்ச சிலை அப்படியே தெரியும். இப்ப என்ன பண்ணுவார் அந்த சிற்பி? நேரா 2 கையும் எடுத்துன்னு போயிட்டு அப்படியே அந்த பாறை உள்ள கையை விட்டு அந்த சிலையை தூக்கிட்டு வருவாரா? இல்லையே. எதெல்லாம் தேவையில்லாம இருக்கோ அந்த கல்லெல்லாம் தட்டி எடுப்பார். அவர் பார்க்கிற சிலையில எதெல்லாம் தேவையில்லாம இருக்கோ அது எல்லாத்தையும் தட்டி எடுப்பார். அப்போ அவர் நினைச்ச சிலை அவருக்கு கிடைக்குது. இதேதான் சுதந்திரம். அப்ப அந்த சிலையோட எதிரி என்ன? சிலையை சுத்தி உள்ள தேவையில்லாத கற்கள். அது மாதிரி உங்க சுதந்திரத்தோட எதிரி என்ன? சுதந்திரத்துக்கு எதிர்ச்சொல் என்ன?
ஃப்ரீடமுக்கு ஆண்டனம் என்ன, எதிர்ச்சொல் என்ன? சுதந்திரத்துக்கு எதிர்ச்சொல் அடிமை, அடிமைதனம். ஃப்ரீடமுக்கு ஆண்டனம் என்ன? ஸ்லேவரி. நீங்க எதுக்கெல்லாம் அடிமையா இருக்கீங்களோ, எதுக்கெல்லாம் ஸ்லேவா இருக்கீங்களோ, இது எல்லாத்தையுமே நீங்க தட்டி எடுத்துட்டீங்கன்னா மீதி எஞ்சி இருக்கிறது என்ன? சுதந்திரம் மட்டும் தானே. இப்ப சுதந்திரத்தை நீங்க தேடவே இல்லை. இதை தான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடே இல்லை. ஒண்ணுமே பெரிய முயற்சியே தேவையில்லை. உங்களுக்கு எதுக்கெல்லாம் நீங்க அடிமையா இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டீங்கன்னா மீதி இருப்பது சுதந்திரம் மட்டும்தான். இந்த சுதந்திரத்தை தான் ஒவ்வொரு மனுஷனும் தேடிட்டு இருக்கான். ஆனா கண்ணை மூடி உட்காரவன ஆன்மீகவாதி. எல்லாருமே ஒரு விதத்துல ஆன்மீகவாதி தான். தெரிஞ்சு பண்றவன் ஆன்மீகவாதி, தெரியாத பண்றவன் அஞ்ஞானியா. அவன் தெரியாம ஆன்மீகத்துல தான் இருக்கான். ஒவ்வொரு மனுஷனும் அந்த சுதந்திரத்தை தான் தேடிக்கொண்டு இருக்கிறான். நீங்க இப்ப என்ன பண்ணணும்? இந்த சுதந்திரத்துக்கு தடையா எதெல்லாம் இருக்கோ இது எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணணும். உலகத்திலே மிகப்பெரிய தண்டனை எது? ஒரு மனுஷனோட சுதந்திரத்தை பறிக்கிறது தான். ஒரு ரேபிஸ்ட், திருடன், கொள்ளக்காரன், கரப்ஷனிஸ்ட், இவங்கள என்ன பண்ணுது கவர்மெண்ட்? தூக்கிமே பிடிச்சின்னு போயிட்டு மாட்டினானா 10 செவத்துள்ள போட்டு பிரிசன்ல வச்சிருது. 4 பேரோட இவனும் ஒருத்தன் இருக்கணும். ஏன்? அவனோட சுதந்திரத்தை பறிக்குது. அவன் மனசுல நினைச்சதை அவனால செய்ய முடியாது, தடுக்குது. அவனை தூக்கி உள்ள போட்டா அவன் சுதந்திரமா எதையும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் நினைக்கிறது தவறு, சமுதாயத்துக்கு கேடு. அதனால அவனை நினைச்சதை செயல்படுத்த விடாம அவனை உள்ள தூக்கி போடுறது கவர்மெண்ட். ஒரு மனுஷனை தண்டிக்கணும்னா என்ன? அவனோட சுதந்திரத்தை பறிக்கணும். ஒரு ஞானி, சுதந்திரம் என்று என்ன என்று தெரிந்தவன், சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவன், அவன் நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கவும் மாட்டான். அவன் நல்லது பண்றானோ இல்லையோ கண்டிப்பா அவனால தொந்தரவு கிடையாது. இப்போ ஒரு திட்டு பஸ் இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு ஞானி சும்மா போயிட்டு இருந்தார். இவர் ஒரு சந்தேக கேஸ்ல தூக்கி போயிட்டு அந்த ஞானியை தூக்கி உள்ள போட்டாங்க, ஜெயில போட்டாங்க. இப்ப தானியன் தண்டிக்க முடியுமா அவங்களால? அவன் ஏற்கனவே சுதந்திரமா தான் இருக்கான். அவன் உள்ள இருந்தாலும் அவன் சுதந்திரமா தான் இருப்பான். அவன் சுதந்திரத்தை பறிக்கவே முடியாது. அவனை பிசிக்கலா வேணா வழி கொண்டு வரலாம், அவனை மென்டலா அவனால பாதிக்க வைக்கவே முடியாது. ஏன்னா அவன் உயிரே போனாலும் அவனோட சுதந்திரத்தை பறிக்க முடியாது. ஏனென்றால் அவன் சுதந்திரமா தான் இருக்கான்னு அவனுக்கு தெரியும். அவன் தன்னை பற்றி அவன் அறிந்து விட்டான். இதே ஒரு செல்வந்தர் ஏதோ கரப்ஷன் கேஸ்லயோ இல்ல போதைப் பொருள் விஷயத்திலயோ மாட்டிக்கிட்டார். அவரை தூக்கி ஜெயில வச்சுட்டாங்க. அவர் செல்வந்தர்ல, அவர் செல்வாக்க பயன்படுத்தி என்ன பண்றாரு? அவருக்கு தேவையானதெல்லாம் அந்த ஜெயிலுக்குள்ளே வர வைக்கிறார். அவருக்கு பிடிச்ச உணவு வேற என்ன? அவரு கொஞ்சம் சரக்கு அடிக்கிறவர் இருந்தா ஆல்கஹால் வர வைக்கிறாரு, ஸ்மோக் வர வைக்கிறாரு. ஆனா தண்ணி அடிக்கிறவங்க, தம் அடிக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க கிடையாது. இது உடம்புக்கு கெடுதல் தருது, அது ஒரு கெட்ட பழக்கம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சாராயாலையும் வச்சிருப்பான், ஆனா அவனுக்கு குடிக்கிற பழக்கமே இருக்காது. சிகரெட் கம்பெனி வச்சிருப்பான், ஆனா அவன் சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இருக்காது. போதைப் பொருள் கடத்துறவா இருக்கான், அவனுக்கு போதை பழக்கமே இருக்காது. அதனால இந்த பழக்கத்துக்கும் நல்லவன் கெட்டவர்ன்றது ஒரு முடிவு பண்ணதுக்கும் தவறு. அதை வச்சு முடிவு பண்ண முடியாது. இவருக்கு தேவையானது இவர் இந்த செல்வந்தர் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உள்ள கொண்டு வர்றாரு. இந்த செல்வந்தருக்கு எல்லாமே ஒரு வெளியே கிடைக்கிறது எல்லாமே கிடைச்சிருது. ஆனா இருந்தாலும் ஒரு சுதந்திரமா இருப்பாரா ஜெயிலுக்குள்ள? அவர் மனம் அவரை நிம்மதியா இருக்க விடாதே. ஏன்னா எல்லாமே கிடைக்குதுப்பா, ஆனா இருந்தாலும் நான் எங்க இருக்கேன்? ஜெயிலுக்குள்ள தானே இருக்கேன். அவர் மனம் கொள்ளும். இதே ஒரு தன்னை பற்றி அறிந்தவன் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பான். மக்கள் இப்ப வெளியே இருக்காங்க, வெளியே என்ன தேடிக்கொண்டிருக்காங்க? இன்னும் கொஞ்சம் கிடைச்சா தேடி உழைத்து காலையில இருந்து எழுந்ததுல இருந்து உங்களுக்கு தேவையானது எவ்வளவு வேணாலும் நீங்க சம்பாதிக்கலாம். 10 கோடி, 100 கோடி, 200 கோடி, எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். ஆனா 10 கோடி சம்பாதிச்சு 10 லட்சத்துல நீங்க பெட் வாங்கி போட்டு அதுல 10 நிமிஷம் கூட உங்களால நிம்மதியா தூங்க முடியலன்னா நீங்க சம்பாதிச்ச 10 கோடியும் 10 லட்சம் வாங்கின பெட்டும் வேஸ்ட் தானே. தாஜ்மஹால் மாதிரி வீடு கட்டிட்டு உடம்புல நோய் வச்சிருந்தா மனசுல நிம்மதி இல்லைன்னா தாஜ்மஹால் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்கும். பணத்துக்கும் மகிழ்ச்சிக்கும், அதாவது சுதந்திரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா பணம் என்பது அவசியம் தேவை. அதுக்காக நீங்க என்ன வேணா ஆசைப்படலாம், எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். ஆனா சுதந்திரம் என்பது, முழு சுதந்திரம் என்பது தன்னை பற்றி அறிவது மட்டும்தான். அது ஆன்மீக வழிதான்.